அவரே போதைப் பொருள் வழக்குல என் பக்கத்து செல்ல தான் வந்து படுத்து கிடந்தாரு. பேசுற அளவுக்கு தகுதியானவர் கிடையாது அவர். ஓகேவா? கடந்த ஒரு 2-3 நாளா மண்டேல இருந்து இன்னைக்கு வெட்னஸ்டே வரைக்கும் என் சார்ந்த இடத்துல, என் வீட்டுல, ஆக்சுவலா அண்ணா சாலையில, எக்மூர்ல, புருஷவாக்கத்துல என் சார்ந்த இடத்துல இன்கம் டேக்ஸ், அப்புறம் தேர்தல், எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் என்சிபி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, இவங்க 3 பேருமே வந்து சர்ச் பண்ணாங்க. மண்டே காலையில் வந்தாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு வந்தாங்க. இன்னைக்கு காலை ஒரு 3 மணிக்கு இன்கம் டேக்ஸ் வந்து சர்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாங்க. என் சார்ந்த எந்த இடத்துலையுமே எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க இதில் வந்து பார்க்க போனால் செக் பண்ணாங்க, ஃபுல் வீட் சர்ச் பண்ணாங்க, எல்லாமே சர்ச் பண்ணிட்டு மில்க் சீசர் அப்படின்னா ஒரு அவங்க எதை தேடி வந்தாங்களோ அந்த எந்த பொருளுமே எனக்கும் அதுக்கும் சம்மந்தமும் கிடையாது, எதுவுமே இங்கே இல்லை. ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, எலெக்ஷன் பட்டுவாடா, எப்படி சொல்கிறது, என்சிபி வந்ததோடைய ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டமாக வந்தாங்க. சரி, அவங்களும் சர்ச் பண்ணிவிட்டு அவங்கள செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, நீல் சீசர் அதான் எதுவும் இல்லை மகசர் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் செக் பண்ணாங்க, கேள்விகள் கேட்டாங்க. கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக இன்கம் டேக்ஸனுடைய ரிட்டர்ன் டீட்டெயில் ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் வந்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக இன்னைக்கு தேர்தல் நேரன்றதுனால இப்போ உங்களுக்கு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அது ரிலேட்டடாக என்னோட ஆடிட்டரும் அட்வொகேட்ஸ் டீம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுத்துருந்தோம், ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்பி அதுக்கப்புறம் இப்போ சடனாக வரதுக்கு என்ன காரணம்ன்றது தெரியல. எலெக்ஷன் டைமில் ஆக்சுவலாக வந்தாங்க, ஆனால் செக் பண்ணாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, கேள்விகள் கேட்டாங்க, பதில் சொன்னோம், நானும் சொன்னோம், எனக்கு சகோதரரும் சொன்னார். மற்ற எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாமே கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு நேற்று கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்சிபி வந்தாங்க, என்சிபி செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்தாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு செக் பண்ணிட்டு எதுவுமே அவன் இங்கே எதுவும் இல்லை, எந்த பட்டுவாடா இல்லை. அவங்க என்னமோ அந்த நியூஸில் நானும் பார்த்தேன், இந்த காலையில் தான் இப்போ தான் நியூஸ்லாம் பார்த்தேன். அது என் வீட்டிலேருந்து அந்த பொருள் எடுத்தாங்க, 900 கோடி வந்துச்சு, 1000 கோடி வந்துச்சு. இங்கே என்ன நடந்துச்சுன்ற நிகழ்வு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், பார்த்துருக்கீங்க சரிங்களா? என் சார்ந்த எந்த இடத்துலையுமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த ஒரு அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்களா மீடியாவில் பை சான்ஸ் இப்போ சம் மீடியான்னு கூட சொல்லக்கூடாது, சம் மீடியாஸ் அது கிடச்சிச்சு இது கிடச்சிச்சுன்றத தகவலாக வெளியே சொல்கிறது சரியாக இருக்குமான்றது தெரியல. அது எப்படி சொல்கிறது, என்ன நடந்துச்சோ நடந்ததை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன நடந்துச்சு இன்னைக்கு இல்லை, நடந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் அன்னைக்கு நீங்கள் கேட்க போகும்போது நான் இல்லை, என் சார்ந்த ஆட்கள் இல்லை, அதனால நீங்கள் சொல்கிறதுல கூட நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு பதில் வராமல் இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுல கூட ஒரு கரெக்டாக இருந்துருக்கும். நீங்கள் பாட்டுக்கு என்ன சொல்கிறது, எதோ வந்து சொல்கிறீங்க, என்ன இருக்குன்றதே இங்கே தெரியாமல் பேசிட்டு எனக்கும் கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. திரும்பி அரசியல் நோக்கத்தோட திரும்பி உள்ளே வந்து என்ன செக் பண்ணி என்ன பண்ணாலும் என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை தான் வச்சிருக்க போகிறேன். எதையும் மாற்றவும் போகிறதில்ல, மறைக்கவும் போகிறதில்ல. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமாகவும் இருக்குது. எனக்கும் ஃபேமிலி இருக்குது, நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போகிறாங்க, நேற்று ஸ்கூலுக்கு போகிறாங்க, நான் தான் கீழே இறங்கி வந்தேன். அதுக்குள்ளே வீட்டிலேருந்து இதை பறிமுதல் பண்ணிட்டு போனேன். என் வீட்டு காரு உங்களுக்கே தெரியும், அது என் வீட்டு காரு. என் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதா உங்களுக்கு என்ன கியூரியாசிட்டி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக பசங்களை போய் கூப்பிட்டு வரது தான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நானே கீழே நின்று சொல்கிறேன், முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தகவல்ன்றது சொல்கிறேன், நானே சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தகவலாகவே வந்து என்ன சொல்கிறது, 100 ஆக்கி 100 1000 ஆக்கி என்ன பண்ண போகிறீங்க, இதில் என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு யாருக்கு என்ன ப்ராஃபிட் ஆக போகிறீங்க, என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கடந்து வந்த எப்படி சொல்கிறது, இந்த டெல்லி வழக்காக இருக்கட்டும், டெல்லி வழக்கு கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு நான் வெளியே வந்தோடனே உங்களுக்கு லாஸ்ட் இயர் இதே ஏப்ரல் மாதம் வெளியே வந்தோடனே சொன்னேன், கோர்ட் ப்ரொசீஜர் ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எக்ஸிக்யூஷன் போயிட்டு இருக்கு, லீகல் டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் எப்படி சொல்றது, எந்த ஒரு ஏரிங்கும் எல்லா விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கரெக்டாகவும் கவனமாகவும் தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே திரும்பி என்ன சொல்றது, கியூரியாசிட்டிக்கு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண வேணான்றது என்னுடைய கருத்தாக இருக்கு. வேற என்ன சொல்றது, டெல்லி போதைப் பொருள் வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா? அவங்களால கடந்த 2 வருஷமா இந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போகிறோம், இயரிங்கே வர மாட்டாங்க. ப்ரொசீஜராக சில விஷயங்கள் நடக்கிறதுலேயே டிலே ஆகுது. கோர்ட் ப்ரொசீஜர்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும், பை சான்ஸ் இங்கேன்ற மாதிரி. அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் லீகலாக. அது என்னைக்கு ஒரு தீர்ப்பு வருதோ, என்னைக்கு அது என்னை பற்றி வர தகவல் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி
எனக்கு இந்த 2000 கோடி பட்டம் வைக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. என்கிட்ட இருந்து ஒரே ஒரு கிராம், ஒரே ஒரு கிராம் சொல்றேன், என் சார்ந்து என்னோட இடத்துல இருந்து எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க திரும்பி திரும்பி இந்த 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி 1000 கோடி எதுக்கு இது பரவுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு என்னை வச்சு யாரையாவது அடிக்கணும்னு முயற்சி பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த என் சார்ந்தவங்களை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் கஷ்டப்படும். பொலிட்டிக்கலா நான் இப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் கிடையாது. ஓகேங்களா, வெளியில இருந்து வந்துட்டேன். பொலிட்டிக்கல் பார்ட்டில எந்த பார்ட்டிலையும் கிடையாது. அதனால எந்த இப்போ பொலிட்டிக்கலா ஏதாவது ஃபண்டு கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நான் யாருக்கும் பாண்டிச்சேரியிலையும் சரி சென்னையிலையும் சரி நான் யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. நான் யாரோடையும் எந்த பழக்க வழக்கத்திலையும் கிடையாது. நான் வாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஆஃபீஸ் உண்டு, என் வேலைகள் உண்டு. என் சார்ந்த குடும்ப சார்ந்தமும் வக்கீல் சார்ந்த கோர்ட் வேலைகளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, அதனால இதோட நிப்பாட்டிக்கிங்க. திரும்பி திரும்பி இப்போ எலெக்ஷன் வந்தோன்னா இப்போ ரைடு வருவீங்க. இதே இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க பேரூர் பட்டுவாளம் இன்கம் டேக்ஸுக்கு ஆல்ரெடி நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி பதில் சொல்லிடுவோம். திரும்பி இன்னைக்கு வந்துருந்தா ஓகே, ஒன்றும் பிரச்சனை, வந்தாங்க 3 நாள் நடந்துச்சு, பதில் சொல்லிட்டேன். திரும்பி கேட்டாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நான் சந்திச்ச டிபார்ட்மெண்ட்லயே நான் கிட்டத்தட்ட ஒரு 14-15 டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சந்திச்சிருக்கேன், ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிட்ட ஒரே டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா, நான் கடந்த 3 நாளாக எனக்கு நடந்த நிகழ்வு நான் ஒரு 10-14 டிபார்ட்மெண்ட் என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவேன். இந்த 14 டிபார்ட்மெண்ட்ல எப்படி சொல்றது, இதான் அந்த கேஸ்னா இப்படிதான் ஃபாலோ பண்ணு, இப்படிதான்றது ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணுது. மற்ற எல்லாமே அவங்களுக்கு தேவைக்கு ஒன்று செய்யறாங்க. எதுக்கு என்சிபி சர்ச் வந்தாங்கன்றது தெரியல. இப்போ சில விஷயங்கள் ஓகே வந்ததும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு போயிட்டு கிளியாரிட்டி கொடுத்துட்டாங்க. தேர்தல் பட்டுவாடாக வந்தாங்க, அவங்களும் கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா, அதனால என்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை. என் வீட்டில் எதுவும் எப்படி சொல்றது, எந்த சீசரோ 40,000 ரூபா காசு இருந்துச்சு என் வீட்டில். ஓகேங்களா, அது என் வீட்டுக்கு பணம், சொந்த பணம், ஃபேமிலிக்குன்னு செலவு பண்ணுற பணம், அதை செலவுக்கு யூஸ் பண்ணுற பணம். மற்ற எதுவுமே என் வீட்டில் எதுவுமே இல்லை. மற்ற ஜீரோ அப்படிதான் சொல்ல முடியும் என் சார்ந்த எந்த இடத்துலையுமே. சரிங்களா, அதனால தயவு செய்து இதை பதிவு பண்ணிக்கோங்க. இதுதான் நடந்த நிகழ்வு. இதுக்கு பதிவுக்கும் உங்களை நான் டீட்டெயில் கொடுக்குறேன். தவறான நியூஸை உங்களுக்கு எலெக்ஷன் இந்த 20 நாள் மட்டும்தான் என்னை வச்சு யூஸ் பண்ற மாதிரி எப்படி சொல்றது, எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. தயவு செய்து விட்டுருங்க. ஆல்ரெடி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். என் இடத்துல இருந்து யோசிங்க. உங்க சில பல தேவைகளுக்கு என்னை பயன்படுத்தாதீங்க. நான் தான் ஒதுங்கி வந்துட்டேன், எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே ரொம்ப எனக்கும் ஃபேமிலி இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2000 கோடி 1000 கோடி 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு கிராமுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றதுனால தான் இங்கே கேஸ் போயிட்டு இருக்கு. லீகலா கோர்ட்ல ஃபாலோ பண்றோம், அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னா கோர்ட் ப்ரொசீஜர் தப்பா போயிடும். அதனால கோர்ட்ல ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லீகலா இதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா பிரஸ் மீட் வைப்பேன் நடக்கும் போது அந்த நிகழ்வு. சரிங்களா, மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இவ்வளவுதான் என் சரப்பு கிளாரிட்டி. இல்ல ஒருத்தரா கேளுங்க, உங்க வேகத்துக்கு எனக்கு வர முடியாது சார். சரி, கண்டிப்பா அதுதானே சார் உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா, எக்ஸ்பிஎம்கே ஃபங்க்ஷனா அந்த கட்சியில 5 கோடி பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் அந்த என்னை தட்டி எடுக்கல. ஓகேங்களா, நானும் ஒரு பொறுப்புல தான் இருந்தேன். ஓகேங்களா, அவங்க அதை சொன்னாங்க, விலகிட்டாங்க, விலகப்பட்டேன், இந்த சூழல் தான் இருக்கணும். அதனால அதுக்கு நடுவில் அவங்க அங்கே என்னென்ன நடந்துச்சு என்ன சொல்றது, அவங்க என்ன வச்சு ஃபர்ஸ்ட் என்னையே கனெக்ட் பண்ணி இந்த கேஸ்ல ஒன்றும் கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. நீங்க மேலோட்டமா இருக்கிறத தகவலா வெளியே போய் சொல்றதுனால எதுவும் நடக்க போகுது இல்லை. ஓகேங்களா, கேஸ்குள்ள என்ன இருக்குன்னு சார்ஜ் ஷீட் வாங்கி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் செலவு பண்றதுக்கு என் சார்ஜ் ஷீட் வாங்கி செலவு பண்ணி பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்லி. இல்லை அதனால பெயில் பாண்ட் இருக்கு, நான் அதை ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் கொடுத்துருங்க. நீங்க அதை அப்பா ஒரு கோர்ட்டோடைய எப்படி சொல்றது, இங்க கோர்ட் தானே சொல்லணும். இல்லை இந்த கேஸை பத்தி வேற யாராவது சொன்னா நம்புவீங்களா? நான் சம்பந்தப்பட்ட நான் சொல்லணும், இல்லைன்னா கோர்ட் சொல்லணும். மற்ற யார் சொல்றதும் நீங்க இங்க வேலை இல்லை. பை சான்ஸ் எனி டிபார்ட்மெண்ட் எனி அதர் பர்சன் இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் இருக்காங்க சம்மந்தப்பட்டவங்க, யார் சொல்றதுன்னு இங்க வேலை இல்லை. சம்மந்தப்பட்டவங்க நான் என்ன சம்மந்தப்பட்டு சொல்றாங்க, நான் சம்மந்தப்பட்டதுன்னா பள்ளியான்றது யார் முடிவு பண்றது, நீதிமன்றம் தான் முடியும். பவர்ஃபுல். ஓகேங்களா, அதனால நீதிமன்றம் முடிவு பண்ணி சொல்லும்போது அந்த கேள்விக்கு பதிச்சுங்க. திமுகல இருந்தனா இல்லையானா இருந்தேன், உண்மைதான், விளக்கப்பட்டேன். அவங்களுக்கு எனக்கும் நான் எப்படி சொல்றது, ஒரு கட்சியில எல்லாருமே ரெகுலரா என்னவா இருப்பாங்களோ அந்த பொறுப்புல இருந்தேன். நான் என்னமோ எப்படி சொல்றது மத்திய அமைச்சராக நிதி அமைச்சரா மாவட்ட துணை அமைப்பாளர், மாவட்ட துணை அமைப்பாளர்ன்றது
ஒரு ஆட்டோக்காரன் தான் அந்த பொறுப்புல, அப்படி வச்சுக்கோங்க. உழைச்சா பொறுப்பு கொடுப்பாங்க, கரெக்டா நடந்தா எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் என்னமோ எப்படி சொல்றது, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க. எனக்கு அவ்வளவுதான் நீட் இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அரசியல், நான் அன்னைக்கு லாஸ்ட் வெளியே வரும்போது சொல்லுவேன், அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இல்லாம இது எதுக்கு அடிக்கடி நடக்குது. நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது இந்த கட்சியா அந்த கட்சியானா, நான் ஒரு கட்சியில இருந்தேன், ஒத்துக்கிறேன். கட்சியில இருந்து விளக்கப்பட்டேன். அவங்களுக்கும் எனக்கு இப்ப சம்மந்தம் இல்லை. நீங்க ஏன் என்னையும் அவங்களையும் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? இதுப்பயும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, முதல்லயும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கனெக்ட் பண்றதே தப்புன்ற நான் என்ன இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வந்தது என்ன இருக்குன்றதுதான் கேட்கிறேன் நான். அதுக்கு நீதிமன்றம் சொல்லாம நீங்க தான் எப்படி சொல்றது, ஒரு தவறான தகவலா எதுவும் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், இயக்குனர் அமீரும் உங்க கூட நண்பரா இருந்தவர். சரி, அவர் இதுலயே சர்ச் பண்றாங்க. அவர் ஏதாவது உங்களுக்கு காப்பி பேசினாரா? இல்லைங்க, லாஸ்ட் 2 days நான் யார்கிட்டயும் எந்த கம்யூனிகேஷன்லயும் கிடையாது. ஏன்னா ஒரு சர்ச் வராங்கன்னா இப்படி 2 நாள் கடைசி 2 நாளா நான் யாரோடையும் எந்த பேசவும் இல்லை, ஃபாலோ பண்ணவும் இல்லை. ஏன்னா ஒரு சர்ச் வந்தா என்ன பண்ணுவாங்கன்றது ஜென்ரல். ஓகேங்களா? வாங்கினாங்க, ஃபோன்லாம் வாங்கி வச்சாங்க, பேசினாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் காலையிலே என்னோட எப்படி சொல்றது, எங்க அம்மாவுக்கு இல்லை, எங்க மாமியாருக்கே ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க, ஏன் சொந்த நண்பர்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே காலையில தான் பதில் சொன்னேன். சரிங்களா? அதனால அவர் என்கிட்ட பேசல. ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்க நீங்க எதுக்கு என்ன வச்சு அவரை சம்மந்தப்படுத்துறீங்க? அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏதோ கூட பழகின பாவத்துக்கு மேல அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டது. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். உங்க ஒரு இஸ்லாமியரா இருக்குன்றதுனாலயோ இல்ல அவர் ஒரு கருத்து சொல்றாரோ இல்ல அப்படி அது எப்படி சொல்றது, நீங்க நிறைய ட்ரை பண்றாங்க. ஆனா ஏதாவது இருந்தாதான் ட்ரை பண்றது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு எத்திக்ஸே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில சொல்றேன், அவருக்கு இருக்கு இந்த வழக்கம் இல்லை. என் சார்ந்து ஃபர்ஸ்ட் எனக்கே சம்பந்தம் இல்லை. நான் சொல்றது நல்லா போகும். டெல்லியில உள்ள போதைப் பொருள் வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நான் கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கும் போது நான் மேலோட்டமா தான் சொல்ல முடியும். ரொம்ப இன்டெப்தா சொன்னா தப்பா போயிடும். சரி, ஓகே, சரி. டெல்லியில இந்த பேச அதுதாங்க அரசியல் பலவாக்கம் பழக்கம். ஏங்க இப்ப நான் ஒரு இப்ப கேக்குறீங்களா? அப்பதான் பதவியில இருந்தேன், அதான் காரணமே. அது இப்போ நீங்க சாதாரணமா ஆட்டோ டிரைவர் வேலை செஞ்சா கூட அந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட்டா? அவங்களுக்கு பொறுப்புன்றதே கணக்கு இல்லை. ரைட்டா? நல்லா தெரியுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என் பர்ஸை எடுத்துட்டு போனேன் இந்த இன்வெஸ்டிகேஷன். நான் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். பர்ஸ்ல இருந்த ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி, சரிங்களா, அந்த கட்சிக்காரர் அவரை எப்படி சொல்றது, அவரு எப்படி சொல்றது, ஒரு இஃப்தார் ஃபங்க்ஷன்ல சந்திச்சேன். அவரு ஏங்க ஏதாவதுன்னா சரி ஒரு முகப்பத்தா ஏதாவதுன்னா கூப்பிடுங்கடா. அந்த விசிட்டிங் கார்டுக்கு எனக்கும் என்னமோ அவருக்கு நானும் எப்படி சொல்றது, ஒரு 10 வருஷம் நண்பர்கள் மாதிரி கொண்டு வந்து அந்த விசிட்டிங் கார்டை ஃபோக்கஸ் பண்றது. என் கட்சி பொறுப்புல இருக்க கார்டு இருக்குல்ல, அவங்களுக்கு பிரச்சனை என்னுடைய அடையாள அட்டை, இப்போ இந்த ஆதார் கார்டு மாதிரி கட்சி அடையாள கார்டு கட்சி பொறுப்பு, அதை வச்சு அந்த கட்சியை அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அது தவறு. என்ன டிமாண்ட் பண்றதே தவறு நான் சொல்ல வரேன். நான் தனிப்பட்ட நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி எப்படி சொல்றது, திமுகனா எனக்கு புரியல. திமுகல இருந்து எனக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? நான் இப்ப தள்ளி இருக்கேன். திரும்பி என்னை இதுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. இந்த போதைப் பொருள் வளர்ப்புகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறீங்க? சரி, எந்த கட்சி மத்திய அரசு அவங்க எந்த கட்சி என்னங்க நீங்க கேட்கிற கேள்வி எப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப இந்த பாருங்க, யாரா வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? எனக்கு எந்த கட்சி இல்லை, இந்த கட்சி அந்த கட்சி நான் மென்ஷன் பண்ணி கூட எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி வேணும், அதுக்கு நான் ஆள் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேச கூட சரியா உடனே வராது. ஓகேங்களா? இந்த கட்சி அந்த கட்சி என்னை பொறுத்து எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுதான், எதுவுமே மாநில அரசு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு விளக்கம் புரியுதா உங்களுக்கு? எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு, இன்கம் டாக்ஸ், இடி, கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி, எப்படி சரி இன்கம் நிறைய இருக்கு. ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க இதுல தெரிஞ்சது உங்களுக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான். இது இல்லாம ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கேன். இப்ப இன்னைக்கு இங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்ததுனால இன்கம் டாக்ஸ் தெரியுது. 6 மாசம் ஆச்சு இந்த இன்கம் டாக்ஸ் ரைடு என் வீட்டுல ஆல்ரெடி எப்படி ரைட் ஆகல. இன்வெஸ்டிகேஷனை நான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு எலெக்ஷன் டைம் போல
எப்படி சொல்றது, ஒரு ஒரு பூம் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திரும்பி திரும்பி ஒரே விஷயத்த கேட்காது. தொடர்ச்சியா வந்து சவுக்கு சங்கர் வந்து உங்களை வந்து விமர்சிச்சுட்டே இருக்காரு. ஏன் அது அவரெல்லாம் என்ன இல்ல சார், என்ன காரணம்? ஏதாவது உங்களுக்கு அவருக்கு ஏதாவது கிளாஸ் சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் இது இல்ல. அவர்லாம் எனக்கு ஒரு ஆளை கன்சிடரே கிடையாது. காரணம் நல்லா தெரிஞ்சுங்க. அவரே போதைப் பொருள் வழக்குல என் பக்கத்து செல்ல தான் வந்து படுத்து கிடந்தாரு. பேசுற அளவுக்கு தகுதியானவர் கிடையாது அவர். ஓகேவா? என்ன அது விமர்சனம்? ஏங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்றதுனால விமர்சனம் பண்ற அவரையும் என் மேலேயாவது ஒரு 4 வழக்கு இருக்குன்னா அவர் மேல 40 வழக்கு போட்டிருக்காங்க. 40 வழக்கு நான் 10 நாள் கோர்ட்டுக்கு போனா அவர் 22 நாள் கோர்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? பேசுறதுக்கு தகுதி வேணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பத்தி யார் பேசணும், என்ன வேலை தேவை இருக்கு. எல்லாருக்குமே தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருனாலும் எல்லாம் பேச முடியும்ன்றதுனால பேசுறதுக்குன்னு ஒரு அவர் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்க? நிறைய வழக்கு இருக்கு. கஞ்சா வழக்கு இருக்குல்ல அவர் மேல. அவர் ஒன்றும் யோக்கியம் இது கிடையாதுல்ல. அதனால அதை ஃபர்ஸ்ட் அவரு கிளாரிட்டி கொடுக்கட்டும். நீங்க நானாவது இவ்வளவு பேசுறேன், அதான் சொல்றேன் 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுனால. அதனால நான் 100 பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க தான் என்ன வந்து ஒன்றும் ஒரு கர்மமும் கிடையாதுங்க. எனக்கும் அவருக்கும் பர்சனல் முட்டி ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க ஏன் குடோன்ன்றது இப்பதான் இதெல்லாம் வந்து இந்த வழக்கு அதுதாங்க சொன்னதுதாங்க. அதுதான் சார், குடோனே பசி எந்தா இல்லையான்னு கோர்ட்ல இருக்க டாக்குமெண்ட்டை பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க சார். நானா இப்ப சொன்னேன்னு வச்சுங்க, கோர்ட்ல இருக்க ஒரு ப்ரொசீஜர் எப்படி சார் நீங்க டிக்ளேர் பண்ணீங்க? பண்ணக்கூடாது சார். சார் அப்போ 1 இயர் வந்து ஜெயில இருந்ததுக்கு வந்து தவறான வழக்கு. அந்த முதல் காரணமே 1 இயர் இல்லைங்க, 459 நாள் உள்ள இருந்தேன். 1 நீங்க அதுவே கம்மியா சொல்றீங்க. ஒரு வழக்குல 129 நாள் இருந்தேன், ஒரு வழக்குல வந்து 219 நாள் இருந்தேன். மொத்தம் 419 நாள் உள்ள இருந்திருக்கேன். ஓகேங்களா? என்ன கடைசியில நாளைக்கு இந்த வழக்கு முடிய போகும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மானியம் இருந்தா தான் சொல்றேன். ஒன்றும் ஒன்றும் யூஸ் இல்லை. சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? கடைசியில என்ன பண்ணா இன்னைக்கு என்னை வச்சு யூஸ் பண்ணாங்க, பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் தேவை இல்லைன்ற மாதிரி இந்த வழக்கு முடிஞ்சாலும் முடிச்சிட்டாங்க. புரியல. நீதிமன்றத்திலே போவாது. நீதிமன்றம் கொடுத்ததுனால தான் அவங்க முன்னாடி வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? சொத்து தான் நான் உள்ள இருக்கும்போதே முடக்கிட்டாங்களா? அப்புறம் நான் வெளியே கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருந்தாரு. இந்த இதை பத்தி இப்ப என்னமோ அதையே நீங்க தான் நியூஸ் போட்டிருக்கீங்க. எவ்வளவு முடக்கி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்லவா, எனக்கு என்ன சொத்து இருக்குன்னு என்னோட ஜாஸ்தியா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இந்த கிளாரிட்டியே நீங்க இவ்வளவு குழப்பமே ஆகணும். எனக்கு கார் எத்தனை இருக்கு, கூட போடுங்க எத்தனை பேரு, எனக்கு என் சம்பந்தப்பட்டது எனக்கு உண்மையில எனக்கே சில விஷயங்கள் தெரியாது. என்னோட ஜாஸ்தியா உங்க எல்லாத்துக்குமே மக்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாமே நீங்க விக்கிபீடியாலையும் சாட் ஜிடிபிலையும் போட்டாலே அவங்களே சாட் ஜிடிபியில பார்த்துதான் எனக்கு என் கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறாங்க. தேவை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று மறந்துட்டப்பா, இல்லப்பா போன் ஆகுறேன். அதனால என் சார்ந்த எல்லாமே இருக்கு. அது எப்படின்னா 90% வந்து இப்ப நெகட்டிவா போட்டு 10% பாசிட்டிவா இருக்கும். அது காலம் வரும்போது பிளஸ்ஸா இருக்கும். ஒரு கர்மமும் கிடையாது. பண்ணணுங்க. காலமும் சூழ்நிலையும் ஒத்துழைக்கலைங்க. சில விஷயங்கள் நான் ஒரு படம் வந்தேன், அதனால ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? மங்கே இல்லைங்க, இன்னும் சென்சார் கொடுத்துருக்கோங்க. சென்சார் பண்ணி வந்துருச்சு. டைம் வேணும் எல்லாத்துக்குமே. எனக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட் ப்ரொசீஜர் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? வாரத்துல ஒரு 15 மாசத்துல ஒரு 15 நாள் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மிக விரைவில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுல இங்க ஒண்ணுமே இல்லை. எல்லா படமும் இல்ல, இன்னும் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் எந்த இயல்புங்க. நான் இங்கதான் இருப்பேன். அன்னைக்கும் அவங்களுக்கு அந்த பதில் தான் சொன்னேன், இன்னைக்கு அந்த பதில் தான் சொன்னேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். எல்லாமே சரியாகவும் சுமூகமாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு வரும். வரும்போது பாருங்க. இந்த இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா அது ரிலேட்டடா கேளுங்க. திரும்பி கேஸ்க்குள்ளே போய் உங்க கியூரியாசிட்டிக்கு நான் ஆளாக்காதீங்க சார். நான் ரொம்ப பாவம் சார். புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா ரிலீஸ் ஆகாது. அது ஏங்க அது அந்த சூழல் வரும்போது அது கரெக்டா இருந்தா அவர் பண்ண போறாருங்க. அந்த சூழல் வரணுங்க. இப்ப என்னால அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. பேசிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்குன்னா அவருக்கும் ஒரு இது இருக்கு. நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நீங்க நினைக்கிறதே கிடையாதுங்க. இந்த வெளி உலகம் நினைக்கிறதுக்கு இங்க சம்மந்தமே கிடையாது. இல்லங்க, முடிஞ்சிச்சு. கிளீன் டீடைல் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜீரோ. அது எப்படின்னா, அது எப்படி சொல்றது, என்கிட்ட இருந்து என் சார்ந்த எந்த இடத்துலையுமே எதுவுமே இல்லை.
எந்த தேர்தல் பட்டுவாடாவும் நடக்கல. எனக்கும் எப்படி சொல்றது, எப்படி சொல்றது, என் வீட்டுல எதுவும் இல்ல, என்னோட சார்ந்த இடத்துல எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே என் போன் மட்டும் வாங்கினாங்க, திரும்பி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே சார், அதெல்லாம் வந்தா கொடுத்தா போவோம் சார். அதெல்லாம் வந்து லீகல். ஓகேங்களா? சம்மன் வந்தா போறதுன்றது ப்ரொசீஜர். ஒரே ஒரு வாட்டி ஒரு சம்மன் கொடுத்துட்டு நான் அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பூனைக்குட்டி கதை வரைக்கும் கொண்டு வந்தீங்க, ரோஜனுமே கிடையாது. பாவம், அந்த பூனையும் செத்து போச்சு. என்ன பண்ண போறீங்க? சார் இந்த எலெக்ஷன்ல என்ன யாருக்கு சாவடிக்காது சார் இந்த எலெக்ஷன்ல யாருக்கு சார் சப்போர்ட் நீங்க? அது உங்களுக்கு இப்ப அது வந்து பர்சனல் இது. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இல்ல சப்போர்ட் சார். ஃபண்டமெண்டல் ரைட். ஓட்டு போறது உங்க அதாங்க வேண்டாங்க. அதுக்குள்ள நான் இங்க இன்கம் டாக்ஸ் வரைக்கும் இந்த நடந்து சரி ஏங்க காலை முடிவு பண்ணுங்க. நான் முடிவு பண்ண இல்லை. என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்க. காலை முடிவு பண்ண மாதிரி இப்ப நான் ஓட பழகிட்டேங்க. சரி சரி ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. உங்க தேவைக்கு என்னை இந்த அடைமொழி வச்சு கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. 2000 கோடி எங்க என்ன நடந்துச்சு? 2000 கோடிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 2000 கோடி 3000 கோடி 1000 கோடி ஃபர்ஸ்ட் அப்படிங்க ஏதாவது இருந்தா எனக்கே ஃபர்ஸ்ட் டிடியாவே வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? சும்மா போட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எதையாவது ஒண்ணு சொல்லி அவங்க யாரையும் ஒரு 10 பேர் செய்யறதுனால மிச்சம் 90 பேர் செய்யறது சரியாவே செஞ்சாலும் தப்புன்ற மாதிரி ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஆக்காதீங்க. வெளியே சரிங்க. புரியுதா? புரிஞ்சிச்சு. வேற ஏதாவது வேணா எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கொடுத்துங்க. திரும்பியும் மிக விரைவில் உங்களை கூப்பிடுவேன். கவலையே போடாதீங்க. நான் இப்ப இதுக்கப்புறமும் நம்ம சந்திப்பு இருக்கும். சினிமா ரிலேட்டடா வருவேன். நிறைய விஷயங்கள் இருக்கும். எந்த இதுவுமே என்னமே இறைவன் அருளால எனக்கு எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க.